கான்ஃபிடென்ஸ். இப்போது 6 மணி ஆக போகுது கரெக்டு. பட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியிலேருந்தே ஒரு மாதிரி மழை மோடம் மாதிரியும் இருக்குது. டல்லாக இருக்குது கிளைமேட்டு. அதே மாதிரி பிரைட்னஸும் இல்லை, ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக இருக்குது. இது பிரைட்டாக இருக்குதுன்னு கொஞ்சம் வாட்டர்மெலான் சாப்பிட்லாமா, தர்பூசணி சாப்பிட்லாமா, இல்லை கொஞ்சம் கூலாகிடுச்சே காஃபி குடிக்கலாமா, இதுவே ஒரு கன்ஃபியூஷன் ஆகுது. பை த வே, ஆக்சுவலாக மனோஜ் சார் வந்துட்டு எனக்கு இந்த தாஜ்மஹாலில் நடித்தார் இல்லையா, தாஜ்மஹாலில் நடித்தார் இல்லையா, செம்மையாக. ரஹ்மான் சார் கூட இசையமைச்சிருந்தார். அதே மாதிரி எல்லாமே பயங்கர ஃபஸ்ட் கிளாஸ். இவர் நல்ல இன்னசென்ட்டாக, அந்த மனசு வந்து வெகுளியாக இருப்பாங்களே, அது ரொம்ப எல்லாருக்குமே பிடிக்கும். இன்னசென்ட்டு, ரொம்ப அப்படியே என்ன சொல்கிறது, ரொம்ப இன்னசென்ட்டு, செம்மையாக பெஸ்ட்டு கொடுத்தாரு. அந்த பாட்டில் வந்துட்டு இந்த தாஜ்மஹால் எடுத்துகிட்டு மழையில் நனைஞ்சிட்டு சொட்ட சொட்ட நனையுது தாஜ்மஹால் சின்சிக்கு 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 சின்சிக்குன்னு இந்த பாட்டு நல்லாயிருக்கும். அதில் எனக்கு அது எவ்வளோ அருமையான படம், எவ்வளோ அருமையான பாடல்கள். அந்த படம் வந்துட்டு பார்த்த பிறகு எப்படி மக்களுக்கு இது தெரியாமல் போச்சு, பார்க்காம போனாங்க, இவ்வளோ பெஸ்ட்டான ஃபில்ம் அப்படின்னு மனோஜ் சார் நினைக்கிறேன் இல்லையா, பாரதி ராஜா சாருடைய. சாரி, உங்களை நான் வருத்தப்படுத்தணும்னு சொல்லலை, எனக்கு உருக்கமான பாடலாக இருந்தது. ரஹ்மான் சார் இசையமைச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் டைம் அவங்க கூட லக்கி அருமையாக எல்லாம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லி கூட கங்க்ராச்சுலேஷன்ஸ்னு அஜித் சார் சொல்லியிருக்காருன்னு அவரே சொல்லியிருந்தார். ஓகே, பாரதி சாரோட சன். சாரி, இந்த டைமில் நான் சொல்கிறேன், வருத்தப்படுத்துறேன்னு நினச்சிக்காதீங்க. இந்த பாடல் அருமையான பாடல். அவர் எவ்வளோ அழகாக நடிச்சிருக்கார் இல்லையா, அதை ஹைலைட் பண்ணணும் இல்லையா. அது நிஜமாகவே அருமையான பாடல், அழகாக நடிச்சிருக்கார். எங்கே அந்த வெண்ணிலா, எங்கே அந்த வெண்ணிலா, டடங் டடன் கல்லை கனியாக்கினாய், முல்லை மலராக்கினாய், எங்கே அந்த வெண்ணிலா, டவுண்டடன் டவுண்டடன் திட்டு 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 மழையில் நனந்தனாய், மழையில் நனைந்த நான் குழையாய் மாறியாய், வெயிலில் காகிறேன், நிழலாய் வருகிறாய், தாகம் நின்னா நீராய் வருகிறாய், தானா தானா. எனக்கென இருப்பது ஒரு உசிறு, அதை உனக்கென தருவதில் எனக்கு பெருமை, எனக்கு துணை. எனக்கென இருப்பது ஒரு உசுறு, அதை உனக்கென கொடுப்பதில் தனி, உனக்கென கொடுப்பதில் சுகம் எனக்கு. நீ மறைந்தால் என்ன நான் நாளும் எந்தன் குல விளக்கு, எந்த நாளும் எந்தன் குல விளக்கு, எங்கே அந்த வெண்ணிலா, எங்கே அந்த வெண்ணிலா, டவுண்டடன் டவுண்டடன் கல்லை கனியாக்கினாய், முல்லை மலராக்கினாய், எங்கே அந்த வெண்ணிலா, டான் ஆக்சுவலி இந்த பாட்டு வந்து உன்னி கிருஷ்ணன், உன்னி மேனன் நினைக்கிறேன், ஆமாம், அவங்க பாடியிருக்காங்க. பட் இவங்க தத்ரூபமாக பாடுற மாதிரி இருந்துச்சு மனோஜ் சார். ரொம்ப இன்னசென்ட் இல்லை, ரொம்ப ரொம்ப இன்னசென்ட். இஸ் வெரி ஸ்வீட் கேரக்டர்.
பாரதி ராஜா சாரோட சன்னாச்சி திறமைகள் எல்லாம் எப்படி இருக்கும் இல்லையா. பாரதிராஜ் நடித்த கல்லுக்குள் ஈரம் செம்ம, எனக்கு ரொம்ப பிடிக்கும். முன்ன நான் அப்போ சின்ன பொண்ணாக இருக்கிறது இந்த படம்லாம் செம்மையாக இருந்துச்சு. இப்போவும் ரீசெண்டாக கொஞ்சம் சில பல மாதத்துக்கு முன்னாடி கல்லுக்குள் ஈரம்னு சொல்லி அந்த படத்தை முதல்லேருந்து பார்த்தேன். அவ்வளோ டேஸ்டான படம்னா அங்கே பாரதி ராஜா தான் இயக்குனர், அவரே நடித்தேன்னா அது எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள். பலாப்பழத்தில் தேன் உரியது போல் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம்.